வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் பார்த்தீங்கன்னா கிழக்கு அண்ட் வடக்கு பார்த்த ஒரு வாஸ்து வரைபடம். ஏன் கிழக்கு வடக்கு அப்படின்னு கேட்குறீங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் கிழக்கு தலைவாசல் வச்சுருக்கோம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து வடக்கு தலைவாசல் வச்சுருக்கோம். ஓகேங்களா? இந்த பிளானில் நம்ம பேசிக்காக பார்க்குற அந்த 7 விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி வடக்கு பார்த்த வாசல் யார் வைக்கலாம், கிழக்கு பார்த்த வாசல் யார் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடு கட்டும்போது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய ப்ளாட் டீட்டெயில்ஸ் கிளியராகவும் ரெக்குயர்மெண்ட்ஸ் கிளியராகவும் சொன்னதுனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருந்தோம். உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் ஒன்று நினச்சிங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு அழைப்பிடுங்க. உங்களோட ப்ளாட் டீட்டெயில்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் கிளியராக சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பக்காவாக வாட்ஸ்அப்படி டிசைன் பண்ணி கொடுத்துட்டே வரோம். பிளான் போட்டு தரதுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம். இந்த பிளானில் ஃபஸ்ட் பாயிண்ட் ஃபேஸிங், இது வடக்கு பார்த்த ஃபேஸிங் சொல்லியாச்சு. ஆக்சுவலி இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு 3 அடி பாதை இருக்குது, சந்து பாதை மாதிரி இருக்குது. அதே மாதிரி தெற்கு பக்கம் ஒரு 2 அடி நமக்கு இடம் இருக்குது. மேற்கு பக்கமும் வடக்கு பக்கமும் இடம் இல்லை, பில்டிங்காக இருக்குது. ஓகேங்களா? இந்த பிளானில் 2 ஆப்ஷனாக நம்ம தலைவாசல் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையும் நம்ம வாசல் ப்ரொவைட் பண்ணிக்கலாம், கிழக்கு பார்த்த வாசல் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்தில் ஒவ்வொரு மாதிரி அமைப்பு இருக்கும். இவருக்கு புதனை விட கிழக்கு வந்து நல்லா இருக்கிறதுனால கிழக்கு தலைவாசல் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். ஸோ வாயுமலையில் படி ஈசானத்தில் ஒரு சின்ன ஓப்பன், ஈசானமலை சார்ந்த ஒரு என்ட்ரன்ஸ் நமக்கு அமையுது. 14:30 10:15 என்ற அமைப்பில் ஹால், கன்னிமலையில் ஒரு பெட்ரூம், அக்னிமலையில் ஒரு கிச்சன். அதே மாதிரி ஒரு காமன் டாய்லெட் யூட்டிலிட்டி வந்து காமன் டாய்லெட் அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு. ரைட், படி ஏறி நம்ம மேலே வந்தோடனே தலைவாசல் டோர் பார்த்திங்கன்னா 3.25 அடி கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம டோர் ப்ரொவைட் பண்ணுறோம். வடக்கு வாசலாக அமையுது. ஸோ உள்ள நுழைஞ்சோன்னு சேம் ஹால், கன்னிமலையில் ஒரு பெட்ரூம், அக்னிமலையில் கிச்சன், வாயுமலையில் நமக்கு பாத்ரூம் அமையுது. வெண்டிலேஷன் இந்த பிளான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வாஸ்துபடி இது பக்காவாக அமைஞ்சிருக்கு. தாராளமாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். வெட்டு கிராஸ் எதுவுமே கிடையாது. வெண்டிலேஷன் இந்த பிளானுக்கு எப்படி அமையுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிழக்கு பக்கம் நமக்கு 3 அடி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஜன்னல் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம், வெளிச்சம் காற்றோட்டில் வர மாதிரி. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூமுக்கு வெண்டிலேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூமுக்கு பேக் சைடில் 2 அடி இடம் இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம ஜன்னல் ப்ரொவைட் பண்ணக்கூடாது, இந்த கார்னர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபஸ்ட் ஃப்ளோரும். வெண்டிலேஷன் பார்த்திங்கன்னா முகப்பில் இந்த மாதிரி நம்ம ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் காற்றுள்ள அந்த மாதிரி பார்த்துக்கலாம். கன்னிமலைக்கு இந்த இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்கோம். யூட்டிலிட்டி அட்டாச் பாத்ரூம் வந்து இந்த இடத்துல நம்ம வெண்டிலேஷன் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். போர் சம்பு இந்த பிளானில் எங்கே அமைச்சலாம்னு கேட்டிங்கன்னா, போர் வந்து இந்த ஓப்பன் ஏரியாவில் அமைச்சிக்கலாம். சம்பு ஒரு 2000 லிட்டர் கெப்பாசிட்டி போட்டால் போதுமானது, தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். செப்டி டேங்க் பார்த்திங்கன்னா நமக்கு படிக்கு கீழே தாராளமாக நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ செலவாகும்னு கேட்டிங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து நமக்கு 22,70,000 செலவாகுது. ப்ளஸ் ஒரு 5 to 6 lakhs வச்சுருந்தீங்கன்னா இன்டீரியரோட அட்டகாசம் முடிக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்தால் வடக்கு தலைவாசல் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். கிழக்கு தலைவாசல் வைக்கணும்னா சூரியன் நல்லா இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். லக்னத்துக்கு 6-8 பண்ணல மறையாமல் சூரியன் நல்லா இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கிழக்கு பார்த்த தலைவாசல் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து அவங்க கீழே குடியிருக்க போகிறாங்க, இது வந்து ரெண்டல் ஹவுஸு. ஸோ ரெண்டல் ஹவுஸுக்கு வடக்கு வாசல் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பேசிக்கான விஷயங்கள் இந்த பிளான் எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.